வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். இன்றைக்கி முட்டை 65 தான் செய்ய போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை 65 பண்ணுறதுக்கு நான் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். பெரும்பாலும் முட்டையை வேக வச்சு கட் பண்ணி முட்டை 65 செய்வாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. இப்போ இந்த 4 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிட்டு அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பாத்திரத்தோட எல்லா பாகத்துலேயும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். முட்டையை இதில் ஊற்றி வேக வைக்கும்போது பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்றதுக்காக தான் எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். இப்போ இந்த உடைச்ச முட்டையை இதில் ஊற்றி முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடிக்கனமான ஒரு கடாயில் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. அளவாக தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இது வேக வைக்கணும். இப்போது மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா வெந்துடும். ஆறுனதுக்கு அப்புறமா இந்த முட்டையை இந்த தட்டில் தட்டி எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம்தான் செய்யணும். சூடாக இருந்ததுன்னா வராது, பாத்திரத்தில் ஒட்டிக்கும். கத்தியை வச்சு ஓரங்களில் கட் பண்ணி அப்படியே எடுத்துக்கணும். இப்போ இதையே பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன துண்டுகளாக பீஸ் போட்டு வச்சுக்கலாம். இப்போ 65 செய்கிறதுக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு 1 ஸ்பூன், நல்லா மொறுமொறுப்பாக வர்றதுக்காக அரிசி மாவு. தேவையான அளவு உப்பு. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட கரம் மசாலா பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் அரை எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தோன்னா நல்லா கலராக வரும். என்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லாட்டி பரவாயில்ல. ஆனால் கலர் கம்மியாக இருந்தாலும் இது வேறு எது ஃபுட் கலரும் சேர்த்தோன்னா கலர் கிடைக்கும். ஆனால் நான் சேர்க்கலை. இப்போது இந்த வெட்டி வச்ச இந்த துண்டுகளை, முட்டை துண்டுகளை அப்படியே பிரட்டி எடுத்து வச்சுருவோம். இப்போ எல்லாத்தையும் பிரட்டி எடுத்து வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சு மிதமான சூட்டில் தான் பொரித்து எடுக்கணும். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ மசால் தடவின முட்டை துண்டுகளை ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போது நல்லா புரட்டி விட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா புரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற முட்டை துண்டுகளையும்
போட்டு எடுத்துக்கலாம். மசாலா பாருங்கள், பிரிஞ்சு வரவே இல்லை, எண்ணெயில் பிரிஞ்சு வரல, நல்லா இருக்குது. மிச்சம் இருக்கிற துண்டுகளையும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான முட்டை 65 ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி.